வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிரை பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். பச்சை பயிரில் புரதச்சத்து நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த பச்சை பயிரில் நார் சத்தும் மிகுதியான அளவில் இருக்குது. கேன்சரை தடுக்கக்கூடியதாக இந்த பச்சை பயிறு உங்களுக்கு விளங்கும். உயர் ரத்த அழுத்தம், அப்புறம் உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்குமே பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக முடி உதிர்வை தடுக்கக்கூடியதாகவும் இந்த பச்சை பயிறு இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாத மக்களே, இன்னும் நிறைய மருத்துவமைகள் பச்சை பயிரில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஸோ பிபி இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இது தவிர இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பருப்பாக இந்த பச்சை பயிறு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இதயத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிறு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது ரெண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த பச்சை பயிரில் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வந்து மஸ்கிள் மாசை உங்களுக்கு உருவாக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் உங்களை நிறைவாக திருப்தியாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால அதிகமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ அங்கேயே உங்களை இது கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் இந்த பச்சை பயிரில் கலோரிகள் குறைவு அப்படின்றதால உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சூஸாக இந்த பச்சை பயிர் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். செரிமானம் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் சத்து வந்து அவசியம். ஸோ நார் சத்து நமக்கு அவசியம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு உங்களுக்கு சீராக இயங்குறதுக்கு உங்களுக்கு இந்த பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த செரிமான அமைப்பை சீராக இயங்க வச்சு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுவதை குறைக்கிறதுக்கும், அந்த ப்ராப்ளத்தை நீங்க தடுக்கிறதுக்கும், அதே போல உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த பச்சை பயிர் தான் உதவிகரமாக இருக்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். இதை தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களுடைய சிறந்த மூலமாக இந்த பச்சை பயிர் இருக்கு. இது குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கும். ஒரு வகையான நார் சத்து. ஸோ அதனால உங்களுக்கு இந்த குடல்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. செரிமானம் உங்களுக்கு மேம்படும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடியே சொல்ல மாதிரி பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா பச்சை பயிரை நீங்க எடுத்துக்கணும். பச்சை பயிரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ லோ கிளைசமிக் குறியீடு கொண்ட ஒரு ஃபுட்டு தான் அந்த பச்சை பயிர் அப்படின்றதால இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு உணவு சூஸாக, ஒரு உணவு தேர்வாக இது இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடவே பச்சை பயிரும் சேர்த்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து மற்றும் இரும்பு சத்து இந்த பச்சை பயிரில் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கு. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து உங்களுக்கு தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்களை, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து செல்றதுக்கும் இந்த இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மேலும் இரும்பு சத்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கிறதுக்கு பச்சை பயிரை நீங்க எடுத்துக்கோங்க. சர்மம் மற்றும் கூந்தல் இது ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம். நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து தான் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சர்மம் மற்றும் முடியுடைய செல்களை
உருவாக்குறதுக்கும் மற்றும் அதனுடைய சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த பச்சை பருப்புல பயோட்டின் இருக்கு. இது ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு இருக்கிறதால தான் முடி ஆரோக்கியமாக இருக்கும், கூடுதலாக சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நன்மைகளை நீங்க தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த சிறுதானிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பாசி பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பயிரை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம், அதை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் கண்டிப்பாக மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.